ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஸ்சிபி டாபிக் என்ன கேட்டீங்கன்னா SCP-522 த ரெட் கார்பெட். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் தான் நம்ம சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். SCP-522 அப்படின்றது ஒரு சாதாரண நடைபாதையில விரிக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற கம்பளம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிவப்பு நிற கம்பளத்துல ஒரு விதமான பூஞ்சை ஒண்ணு இருக்கு. அந்த பூஞ்சைக்கு ஒரு உருவம் தேவை, ஒரு ஹெல்ப் தேவை. அதாவது மனுஷனை தன்வசப்படுத்திக்கிறதுக்கு, தனக்கு இரையாக்கிக்கிறதுக்கு ஒரு உதவி தேவை. அதுக்காண்டிதான் இந்த சிவப்பு நிறம், ப்ளூ நிறம் இந்த மாதிரியான கலர் உள்ள ஒரு சில ஆப்ஜெக்டை தன்வசப்படுத்தி அதை பயன்படுத்தி மனுஷங்களை ஈஸியா வேட்டையாடி அவங்கள சக்கையா புழிஞ்சு போட்டுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிதான் சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்ல ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல பல குலைகள் பொதுவான இடங்களான ஆபீஸ், மருத்துவமனை, வீடுகள் இந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாமே உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம மனுஷங்களோட சடலங்களை கண்டெடுத்திருக்காங்க. அவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட உடம்புல ரத்தம் மட்டும்தான் ட்ரை ஆயிருக்கு. ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி அவங்க உடம்புல எந்த ஒரு கொலை பண்ணதுக்கு உண்டான காயங்களோ இல்லை அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகளோ எதுவுமே தென்படலை அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பதான் அட்டாப்சி ரிப்போர்ட்டை வச்சு அந்த சயின்டிஸ்ட் SCP ஃபவுண்டேஷனோட உதவியை நாடுறாங்க. அப்பதான் அவங்க அதுல ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அதை ரிசர்ச் பண்றாங்க. இன்னொன்னு கொலை நடந்த, அதாவது அவங்க கொலைன்னு சொல்லப்படுற பகுதிகளுக்கு போய் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாமே அவங்க பார்த்து அதை கையாளுறதுக்காண்டி தனியா அதை ஒதுக்கி அதை தனியா ஸ்பெஷலா ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் இந்த சிவப்பு நிற கம்பளம் கொலை நடந்த, அதாவது பாடி கிடைச்ச ஒவ்வொரு பகுதியிலையும் இது ஒண்ணுதான் பொதுவான பொருளா இருக்கு. ஸோ இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சின்னதை கெஸ் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் அந்த சிவப்பு நிற கம்பளத்தை மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கும்போது அதுல ஒரு விதமான பூஞ்சைகள் செயல்படுது. அதை லேபுக்கு அனுப்பிச்சு செக் பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பூஞ்சைகள் ஃபுல்லாமே மனுஷனோட உயிருக்கே ஆபத்து. இது ஃபுல்லாமே நம்ம நாட்டுல எப்படி ஊடுருவுச்சு, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத காடுகள்ல தான் இதெல்லாம் ஊடுருவக்கூடியது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக அலைநீளம் கொண்ட நிறங்களான சிவப்பு, ப்ளூ இந்த மாதிரியான கலர்ஸை அப்சர்வ் பண்ணி அதுல உயிர் வாழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி அதுல அந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு மனுஷனோட பாடியோட ஹீட் தென்படுது அப்படின்னா அவங்களோட உடம்புல இருக்க ஸ்கின்ல இருக்க சின்ன சின்ன துளைகள் வழியா ஊடுருவி அவங்க உடம்புல இருக்க ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம உறிஞ்சு அவங்கள சக்கையா புழிஞ்சு ஓரமா போட்டுரும் அப்படின்றதுதான் இந்த பூஞ்சியோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து இந்த மாதிரியான பொது இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட சடலத்துல இந்த பூஞ்சிகளோட தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொதுமக்கள் இறந்த நிலையில இருக்கும்போது அவங்க இந்த கேஸை சிவியரா எடுக்கல. இதை கொலையாதான் அவங்க பார்த்தாங்க. இத இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன போலீஸ்காரங்க ஒரு 2-3 பேர் ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம ட்ரை ஆகி உடம்புல சக்கை மட்டுமே இருந்த நிலையில கொலைக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காம பாடி மட்டும் கிடைச்ச நிலையில இருந்தனால இந்த கேஸ் சிவியரா எடுத்துக்கிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தேடுதல் வேட்டையில இறங்கும் போதுதான் இந்த SCP-522 அப்படின்னு சொல்லப்படுற ரெட் கார்பெட் பத்தின உண்மையை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இந்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ணாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த SCP-522 ஃபுல் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது SCP தகவல் தெரியும்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.